ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் சிவபெருமானோட 319வது திருநாமம் ஓம் ஸ்ரீயாவாசினே நமஹா அப்படின்னு இருக்கு. இதுக்கு முன்னால் சர்வவாசினே நமஹான்னு எங்கும் எதிலும் எப்படி வேணால் இருக்கிறவர்னு சொல்லித்து, அடுத்தது இந்த ஸ்ரீயாவாசினே நமஹா அப்படின்னா இதோட பொருள் என்ன அப்படின்னா, ஸ்ரீ அப்படின்னா செல்வத்தை சொல்கிறோம். அதை திரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, திருமகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த செல்வம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய திருவில் உரைபவர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த செல்வமாகவே அந்த செல்வ மகள் அப்படின்னு சொல்கிறோமே, அதை மாதிரி அந்த லக்ஷ்மி ஸ்வரூபமாகவே இவர் தான் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அந்த செல்வம் அப்படின்னா எத்தனை விதத்தில் இருக்குது உலகத்தில். கல்வி செல்வங்கிறோம், பொருட்செல்வங்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே பெரிய செல்வம் என்னன்னார், ஆரோக்கியந்தான். நோய் நொடி இல்லாத இருக்கிறது தான் பெருவாழ்வு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்படி எந்தெந்த விதத்தெல்லாம் செல்வங்கள் உண்டோ, எதெல்லாம் நமக்கு தேவையோ, எதெல்லாம் நமக்கு நிம்மதியை தருமோ சந்தோஷத்தை தருமோ அதெல்லாம் அத்தனையும் செல்வம் அப்படின்னு சொல்கிறோம். மக்கட்செல்வம் அப்படிங்கிறோம். எல்லாம் நிறைய ஐஸ்வர்யம் இருக்குது, ஆனால் ஒரு வாரிசு இல்லை, குழந்தை இல்லை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய குறையாக இருக்கும். அதாவது இந்த செல்வங்களில் எது குறையிறதோ அது இல்லாதவாளை போய் கேட்டால் தான் அதோட பெருமை தெரியும். நிறையா குழந்தை இருக்குது, ஆனால் அந்த குழந்தைகளுக்கு பசியார சாப்பாடு போட்டு அந்த குழந்தைகளுக்கு நாம் சந்தோஷமாக வளர்க்குறதுக்கு நம்மள்கிட்ட பொருட்செல்வம் இல்லை அப்படின்னா அப்போ அவளுக்கு அதோட தெரியும். இப்படி எது இல்லையோ அந்த இல்லாத வாழ்கிட்ட போய் கேட்டால் தான் அதோட பெருமை தெரியும், மகிமை தெரியும், அதோட பயன் தெரியும். அதனால் அந்த செல்வம் அப்படிங்கிறது திரு ஸ்ரீ அப்படின்னு சொல்லக்கூடியது அத்தனையும் சேர்ந்தது தான். இது அத்தனையும் கொடுக்கறதுனால தான் அஷ்டலக்ஷ்மி அப்படின்னு என்னென்னலாம் வேணுமோ நமக்கு அத்தனையும் தேவைக்கு வேணுங்கிற அனைத்தையும் கொடுக்கறதுனாலே இவ்வளோ 8 விதமான உருவத்தில் சொல்கிறோமே. அப்படி அந்த ஸ்ரீயா இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். இப்படி ஸ்ரீயா இருக்கக்கூடியவர் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த செல்வத்திலேயே எது பெரிய செல்வம்? மற்ற எந்த செல்வமாக இருந்தாலும் நிச்சயம் ஏதோ ஒரு நாளைக்கு அழியும், அழிஞ்சு தான் போகும். ஆனால் அழியாத செல்வம் அப்படின்னு ஒன்று சொல்கிறோமே, அது வேணுங்கிறது தானே எல்லாருக்கும் இருக்கும். அந்த அழியாத செல்வம் என்ன அப்படின்னார், அதுக்கு இதுக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. வேதம், அந்த அழியாத செல்வம் வேதம், அதில் உறைபவர், அந்த வேத நாயகனாக இருக்கக்கூடியவர் அப்படின்னும் இதுக்கு பொருள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உடனே நமக்கு சந்தேகம் வரும், அது இப்போ வேதம் அப்படின்னு சொன்னாக்க அது ஏதோ ஒரு புஸ்தகம் மாதிரி தான் நமக்கு தெரியுது, அது என்ன பெரிய செல்வம் அப்படின்னா, அந்த வேதத்தை ஏன் சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த வேதத்தில் தான் நமக்கு அழியாத பேரின்பம் அப்படிங்கிற இந்த செல்வங்கள்னால நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் எதுவாக இருந்தாலும் சிற்றின்பம் தான். கொஞ்ச நாளைக்கு தான், தற்காலிகமானது தான். ஆனால் நிரந்தரமான பேரின்பம் அப்படிங்கிறது என்ன, அதுதான் மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய ஒரு நிலை, பேரின்ப நிலை. அதுக்கு எதுலேருந்து கிடைக்கிறது, அதுக்கு வழி சொல்கிறது எது? அந்த நிலையை அடையக்கூடியது, அந்த மோட்சத்தை பேரின்ப நிலையை அடையக்கூடியதுக்கு வழிகாமிக்கிறது, சொல்லி கொடுக்கறது எது? வேதம், அந்த வேத வித்தை. அதனால தான் அதை அப்படி ஒரு அழியாத செல்வம் அதை சொல்லக்கூடிய அந்த வேதமாக இருக்குது, அந்த வேதத்தில் உரைபவராக இருக்குதுன்னு சொல்லியிருக்கு. இப்படி அந்த திரு வடிவமாக இருக்கிறதுனால, ஸ்ரீயாவாசினி இருக்கிறதுனால தான் போல இருக்குது, ஒரு திருத்தலத்தில் அவருக்கு பேரே என்னென்ன, ஸ்ரீபுரீஸ்வரர் அப்படின்னு பேர். ஸ்ரீபுரம் அப்படிங்கிறவே அதனால தான் அம்பாள் இருக்கிற இடம் ஸ்ரீபுரம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னார், அத்தனை செல்வங்களும் அங்கே நிரம்பி இருக்குது. அதில் வேடிக்கை என்னன்னார், ஏதோ இந்த அழியிற செல்வம்லாம் இல்லை, அழியா செல்வம் சேர்ந்து, அதாவது பொருட்செல்வம் அருட்செல்வம் அப்படின்னு சொல்லலாம். இது ரெண்டு நிரம்பி இருக்கிற இடம் தான் ஸ்ரீபுரம். அதுதான் அம்பிகையோட இருப்பிடமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா அம்பிகை இருந்தால் அந்த இடத்துல அவளோட கணவனான இவரும் இருந்து தானே ஆகணும். அந்த காமேஸ்வரி இருந்தால் காமேஸ்வரனும் இருக்காரோ இல்லையோ.
அதனால் இவரும் ஸ்ரீபுரத்தில் வசிக்கிறவராக இருக்கார், ஸ்ரீயாவாசியாக இருக்கார். அப்படி ஸ்ரீபுரம் அப்படின்னு சொல்கிறதே ஸ்ரீபுரீஸ்வரர் அப்படிங்கிறதே நமக்கு தெரிஞ்ச திருத்தலம், ரொம்ப முக்கியமான திருத்தலம் திருநின்றியூர் அப்படின்னு ஒன்று. இது நம்ம கவனமாக கேட்கணும். திருநின்றியூர் அப்படின்னு பேர் இதுக்கு முன்னால் இன்னொன்று பார்த்துருக்கோம், திரு ஒற்றியூர் அப்படின்னு பார்த்துருக்கோம், இன்னொரு இடமும் பார்த்துருக்கோம், பல இடங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த திருநின்றியூர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு எந்த இடத்துல இருக்குன்னா மயிலாடுதுறையிலேருந்து சீர்காழி போகிற வழியில் இருக்குது. அந்த ஊருக்கு பேர் ஸ்ரீபுரம்னு பேர். அந்த ஊரில் இருக்கிற இறைவனுக்கு பேர் ஸ்ரீபுரீஸ்வரர் அப்படின்னு பேர். இன்னும் லக்ஷ்மிபுரீஸ்வரர் அப்படின்லாம் அவருக்கு பேர். எதனால் அந்த பேர் வந்தது அப்படின்னா, திருமகளான மகாலட்சுமி என்ன பண்ணினா, ஐஸ்வர்யத்துக்கு தேவதை, ஐஸ்வர்யங்களுக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு தெரியும் இல்லையா, இவர் தவம் இருந்து இந்த இடத்துல சிவபெருமானை குறித்து தவம் இருந்து இந்த பொருட்செல்வத்துக்கெல்லாம் திருமகளாக ஆனா அப்படின்னு இந்த ஸ்தல புராணம் சொல்லுது. இத்தனை ஐஸ்வர்யங்களுக்கெல்லாம் தலைவியாக அதிபதியாக ஆனதுக்கு காரணம் இந்த இடத்துல திருநின்றியூரில் தாயார் இருந்து தவம் பண்ணி பொருட்செல்வத்துக்கு அத்தனைக்கும் அதிபதியாக ஆனதான்னு சொன்னதோடு இல்லை, இது ஏதோ அதுக்கு மட்டும் தவம் பண்ணலையாம். என்ன அப்படின்னா, பரம்பொருளான இந்த திருமாலோட மார்பில் நீங்காத இடம் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தவம் இருந்ததாக சொல்லியிருக்கு. அதனால் திருமாலோட மார்பில் வடிவார் நின் வல மால்பேல் உரைகின்ற அப்படின்னு சொல்லலை, பல்லாண்டில் பாடுறார் இல்லையா, அப்படி நீங்காத அந்த திருமாலோட திருமார்பலை அலங்கரிக்கிறதுக்கு வாசம் பண்ணுறதுக்கும் அருள் வேண்டி இந்த இடத்துல தவம் பண்ணினதாக சொல்லியிருக்கு. இப்படி மகாலட்சுமி தவம் பண்ணினத்தினாலே அதுக்கு பேர் லக்ஷ்மிபுரீஸ்வரர்னு பேர், ஸ்ரீபுரின்லாம் பேராக இருக்குது. இது மட்டும் இல்லை, பரசுராமர் என்ன பண்ணினார், இந்த இடத்துக்கு அவருக்கு சில தோஷங்கள்லாம் இருந்தது, அதனால் அதை போக்கிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தார். இந்த இடத்துக்கு இந்த சிவபெருமானுக்கு எப்படி வழிபட்டார் அப்படின்னார், வருஷம் 365 நாள் இல்லையா, 365 நாளில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வேலி நிலம், அந்த ஒரு வேலி நிலத்தில் என்ன விளையிறதோ அதை அப்படியே இந்த ஸ்ரீபுரீஸ்வரருக்கு அர்ப்பணம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு 360 வேலி நிலமும் வாங்கி 360 வேதியரோடு இந்த இடத்துல திருநின்றியூர்லேருந்து பரசுராமர் தவம் பண்ணி சிவபெருமானை வழிபட்டார். அப்படி அவர் வழிபட்டதுனால சந்தோஷப்பட்டு சிவபெருமான் என்ன பண்ணாரான்னார், அவருக்கு திருவடி தீட்சை கொடுத்தாராம். பரசுராமருக்கு திருவடி தீட்சை கொடுத்து ஆட்கொண்டதாக இந்த தலபுராணம் சொல்லுது. அதே மாதிரி ஒரு பெரிய பரிகார ஸ்தலமாகவும் சொல்லியிருக்கு. கோச்செங்கட் சோழன் அப்படின்னு ஒரு பெரிய ராஜா, சோழராஜா இருந்தார். இவரோட பெருமை என்ன அப்படின்னா, பல மாடக்கோவில்கள்லாம் கட்டினார். அந்த கோச்செங்கட் சோழனுக்கு என்ன பண்ணிட்டு ஒரு பிரம்மஹத்தி தோஷம் வந்தது. இவர்கள்லாம் சாதுக்கள் தான், நல்ல அரசர்கள் தான், இவர்கள் தப்பே பண்ண மாட்டா. இருந்தாலும் சில சமயத்தில் அவர்களையும் அறியாத சில தவறெல்லாம் நடக்கும். ஆனாலும் தெரியாத பண்ணினத்தினால அந்த பாவம் வராத இருக்காது. தெரிஞ்சு தொட்டாலும் சரி, தெரியாத சுட்டாலும் சரி, நெருப்பை தொட்டால் சுடத்தான் சுடும். அதை போல் தெரிஞ்சு பாவம் பண்ணாலும் சரி, தெரியாத பாவம் பண்ணாலும் சரி. இவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுத்து. இந்த பிரம்மஹத்தி தோஷத்தினால என்ன வந்துடுத்துனா சித்த பிரமை பிடிச்சிடுது. சித்த பிரமை பிடிச்சது அப்படின்னா, ஒரு ராஜாவுக்கு பிடிச்சதுன்னா சித்த பிரமை பிடிச்சது. அதனால் பார்த்தார், எல்லாரும் அரசாங்கத்திற்கு எல்லாரும் பார்த்து ராஜாவுக்கு சித்த பிரமை போகணுங்கிறதுக்கு பல விதத்துலேயும் பரிகாரம்லாம். ஒரு ராஜாவுக்கு ஒரு வியாதி குணமானோம்னா எத்தனை பேர் எவ்வளவெல்லாம் முயற்சி பண்ணுவா, அத்தனையும் பண்ணி என்னெல்லாமோ பரிகாரம்லாம் பண்ணி பார்த்தா அதுக்கு ஒன்றுத்துக்கும் மசீராப்பில் தெரியல. அப்புறம் கடைசியாக தோணித்து, ராஜா சிவபக்தராக இருந்ததுனால ஒன்று பண்ணலாம், தினம் அர்த்த ஜாமத்துக்கு சிதம்பரத்தில் போய் நடராஜாவை தரிசனம் பண்ணுறது. ஏன்னர் அங்கே தான் தரிசன மாத்திரத்திலேயே அருள் கொடுக்கக்கூடியது. வெறும் அருள் இல்லை, மோட்சங்கிற அருளை கூட கொடுக்குறார். அதனால் ராஜா என்ன பண்ணான், கோச்செங்கட் சோழன் தினம் அர்த்த ஜாமத்துக்கு தன்னோட ஊர்லேருந்து கிளம்பி சிதம்பரம் தரிசனம் பண்ணுறது. தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி இரவோட இரவாக தன்னோட அரண்மனைக்கு போகிறது அப்படின்னு வந்திருந்தார். இப்படி போயிட்டே இருக்கிறதே, தினம் போயின்னு இருக்கிறதே, இந்த ராஜா வர்றார் அப்படின்னா அந்த காலத்தில் வெளிச்சத்துக்கு தீவட்டியெல்லாம் தூக்கின்னு வருவான் முன்னால்.
அப்படி வந்தால் இந்த திருநின்றூர் அப்படிங்கிறது அப்போ காடாக இருந்தது. இந்த இடத்துக்கு வந்தோடனே மட்டும் எல்லா தீவட்டியும் அணைஞ்சு போயிடும். என்ன ஏதுன்னே புரியாது ஒருத்தருக்கும். இப்படி ஏதோ ஒரு நாள் நடந்து 2 நாள் நடந்தால் பரவாயில்ல, பல நாட்கள் தொடர்ந்து கரெக்டாக இந்த இடத்துக்கு வரத்தே வந்து அணைஞ்சு போயிடுறது. இது ராஜா பார்த்தா ராஜாவுக்கு சந்தேகம் வந்துடுது. இது என்ன இந்த இடத்துல என்னமோ ஏதோ இருக்குது, விஷயம் இருக்குது, மர்மம் இருக்குது, ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்ட்டு என்ன பண்ணார், சரி இரவில் வந்தால் தான் இப்படி நடக்கிறது, பகலில் வந்து பார்ப்பன்னு ஒரு நாளைக்கு பரீட்சைக்காக என்ன பண்ணார், பகலில் தீவட்டிலாம் எடுத்துன்னு அந்த இடத்துக்கு வந்தால் அப்பவும் அணைஞ்சுடுத்து. அணைஞ்சால் ராஜாவுக்கு இப்போது சந்தேகம் வலுத்துடுத்து, இந்த இடத்துல என்னமோ இருக்குது, அதனால தான் இப்போது நமக்கு இந்த விளக்கு தீவட்டி அணைஞ்சு நமக்கு ஏதோ இண்டிகேட் பண்ணுறதுன்னு என்ன பண்ணால் எல்லாம் தன்னோட பரிவாரங்களும் விட்டா, இந்த காடு முழுக்கல என்ன இருக்குன்னு தேடி பாருன்னு பார்த்தா அந்த காட்டில் எல்லாத்தையும் தேடி பார்க்குறதே, ஒவ்வொரு இடமா எல்லாம் சோதனை பண்ணி பார்க்குறதே, ஒரு இடத்துல பாறையில் என்ன பண்ணி டங்குன்னு சத்தம் கேட்டுது. சத்தம் கேட்டதோடு எல்லாம் அங்கேருந்து ரத்தம் பீறிட்டுன்னு வர ஆரம்பிச்சிருது. உடனே என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு சிவலிங்கம். எந்த சிவலிங்கம்? இந்த மகாலட்சுமி பூஜை பண்ண சிவலிங்கம் வந்தது. உடனே ராஜா கோவில் கட்டி அதுக்கு எல்லாம் பண்ணினான்னு சொல்லுது. இப்படி பண்ணினத்தினால சிவாலயம் கட்டி அவர் வழிபட்டதுனால என்ன ஆயிடுது, தினம் நடராஜாவை போய் ஆடல் விழான தரிசனம் பண்ணதோட பலன் இவரோட பிரம்மஹத்தி தோஷம் போய் சித்தப்பிரம நீங்கித்து. அந்த சித்தப்பிரம நீங்கித்து. அதான் திருநின்றூர். அதனாலேயே இன்றைக்கும் பல பேர் இது மாதிரி ஏதானும் குறை இருந்தது அப்படின்னா அந்த திருத்தலத்தில் போய் அந்த இறைவனை வழிபடுறது, அவருக்கு பூஜை பண்ணுறது அப்படின்னு. அதே மாதிரி பொருட்செல்வம் வேணும்னாலும் அங்கே போய் வேண்டின்ட்டுங்கிறது. ஏன்னா மகாலட்சுமியை பூஜை பண்ணி அத்தனை அதிபதியாக ஆயிருக்கா அப்படின்னா. இப்படி நடந்தது. இந்த தோன்றத்தே என்ன ஆச்சரியம் நடந்தது அப்படின்னா, இவ எல்லோரும் பார்த்துட்டே இருக்கிறதே திடீர்னு ஆகாயத்துலேருந்து ஒரு பசுமாடு சரன்னு கீழே வந்து இறங்கிறது. அந்த காட்டுக்குள்ளே இறங்கிறது, கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா திருப்பி ஆகாசத்துக்கு போயிடுறது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த இடத்துக்குன்னு வந்து நோண்டி பார்த்தா. ஏன்னா காட்டில் எந்த இடம்னு இதை கண்டுபிடிக்கிறது என்னென்ன, காமதேனு வந்து வழிகாமிக்கிறது. தினம் வந்து அந்த இடத்துல பசும்பால் பொழியுமா, காமதேனு அபிஷேகம் பண்ணிட்டு போகும். இப்படி பல விதத்திலையும் பல தேவர்களும் அங்கே வந்து பூஜை பண்ணி வழிபட்டு தவம் பண்ணி பேரடைஞ்சிருக்கா அப்படின்லாம் அந்த ஸ்தல புராணம் சொல்லுது. அப்படின்னா அந்த ஸ்ரீன்னா என்ன, ஒன்றும் இல்லை, நமக்கு ஏதோ ஒரு குறை இருக்குது, அந்த குறையை போக்கி நிறைவை கொடுக்கறது தான் ஸ்ரீ. செல்வத்தோட லட்சியமே என்னன்னு, நமக்கு வரத்துனால அதுக்கு நமக்கு ஒரு நிறைவை கொடுக்கணும், திருப்தியை கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும். அது இல்லாத எத்தனை வந்தாலும் எனக்கு போரலன்னு வச்சுன்னு எத்தனை இருந்தாலும் அதை நம்ம அனுபவிக்க முடியாத எத்தனையோ பேர் வாழ்க்கையில் பார்க்குறோமே. எவ்வளவோ கொட்டி கிடக்கு, ஆனால் அவளுக்கு ஒன்றும் பண்ண முடியல, அவளால் சாப்பிட முடியல, அவளுக்கு அது உபயோகம் இல்லை, வேறு யாருக்கோ உபயோகமாக இருக்குது அப்படின்னா அப்புறம் இது இருந்து என்ன, இல்லாத இருந்து என்ன? அப்போ இருந்தும் ஏழைன்னு அர்த்தம். அப்போது செல்வத்தில் பெரிய செல்வம் என்னன்னா, நமக்கு என்ன வேணுமோ, தேவைக்கு வேணுமோ, அந்த எந்த டயத்தில் வேணுமோ அப்போ கிடைக்கணும். அதனால் நமக்கு முழு பலனும் நமக்கு கிடைக்கணும், அந்த பயனை அடையணும். பயனை அடைஞ்சாதான் அது பூர்த்தியாகிறதே வழியே வெறுமனை கையில் வச்சுருக்கிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான் கையில் இப்போ வர சாப்பாட்டுக்கு நல்ல சாமானை வச்சுருக்கேன் அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. அதை நான் உள்ளுக்குள்ளே எடுத்து போட்டுண்டு சாப்பிட்டு என் பசி ஆறினாதான் கையில் எனக்கு சாப்பாடு கிடைச்சதுக்கு பலன். அதை போல் நமக்கு என்ன செல்வமாக இருந்தாலும் அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே அதனால் கர்வம் வராத இருக்கணும், அகந்தை வராத இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணும், அதுக்கு தான் முன்னாலே ஒளி வடிவாக அவன் ஞான ஒளியை கொடுக்குறார் அப்படின்னு சொன்னோம். அப்படி அவரோட அருள்னால் நமக்கு எல்லா பொருட்செல்வங்களும் கிடைக்கட்டும். அது இகத்துக்காக இருக்கட்டும், பரத்துக்காக இருக்கட்டும். அதை கொடுக்கறதுனாலே அவர் ஸ்ரீபுரீஸ்வரராக இருக்கார், ஸ்ரீயாவாசினே நமகான்னு போற்றக்கூடியவராக இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய அவரோட பெருமையில் இன்னும் பலதை தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய.